திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 223, அதிகாரம் ஈகை. இது ஒரு மகாபாரதத்து நிகழ்வு. துரியோதனன் அஸ்தினாபுரம் நாட்டினை ஆண்டு கொண்டிருந்தான். அவர் தானமாக கொடுத்த அங்க தேசத்தை, அது ஒரு சிறிய நாட்டினை கர்ணன் ஆண்டான். இருப்பினும் கொடைவள்ளல் என்ற புகழ் கர்ணனுக்கே உண்டு. கர்ணனை போல் கொடை கொடுத்தால் கர்ணனை விட அதிக புகழ் பெறலாம் என்று யோசித்து துரியோதன மகாராசாவும் கொடை கொடுப்பார் என அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பை கேள்விப்பட்ட கிருஷ்ணர் முதியவர் வேடமிட்டு துரியோதனிடம் எனக்கு தானம் வேண்டும் என கேட்டார். என்ன வேண்டுமானாலும் கேளும், தருகிறேன் என்றார். அதற்கு அந்த முதியவர், நான் 1 மாதம் கழித்து வந்து நான் விரும்பும் பொருளை பெற்றுக்கொள்கிறேன் என கூற, எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து பெற்றுக்கொள்ளலாம் என வாக்கு கொடுத்தார். கிருஷ்ணர் மழைக்கடவுளிடம் இன்று முதல் 1 மாதத்திற்கு அடைமழை பெய்ய வேண்டும் என கேட்க, அவ்வாறே 1 மாதம் மழை பெய்தது. 1 மாதம் கழித்து முதியவர் துரியோதனிடம் வந்தார். 1 மாதத்திற்கு முன்பு தான் வந்த விவரத்தை கூறி, தற்போது தனது மகளின் திருமண நிகழ்ச்சிக்கு ஒரு வண்டி நிறைய காய்ந்த விறகு வேண்டும் என கேட்டார். துரியோதனன் கோபமானார். நாடு முழுவதும் அடைமழை பெய்கிறது, அரண்மனை பயன்பாட்டிற்கே விறகு இல்லை, எனவே வேறு எதையாவது கேளும், விறகு மட்டும் கேட்காதீர் என்று கூறி அவரை திருப்பி அனுப்பிவிட்டார். அவர் அங்கிருந்து கிளம்பி கர்ணனை சந்தித்து விறகு வேண்டும் என கேட்டார். கர்ணன் தன்னுடைய பணியாளர்களை அழைத்து, நமது காட்டில் பாழடைந்த அரண்மனை உள்ளது, அதில் உள்ள தூண்களும் உத்திரங்களும் நனையாமல் இருக்கும், அவற்றை ஒரு வண்டி நிறைய ஏற்றி பெரியவரின் ஊருக்கு நனையாமல் அனுப்புமாறு உத்தரவிட்டான். கொடை கொடுக்க செல்வம் மட்டும் இருந்தால் போதாது, கொடை உள்ளம் கொண்ட பிறப்புதான் முக்கியம் என்பதை இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உல என்கிறார் நம் திருவள்ளுவர். கொடுத்தாள் புகழ், மறுத்தாள் இகழ்ச்சி, ஈந்து உயர்வோம்.